டோனி ஸ்டார்க், ஹாவர்ட் ஸ்டார்க்குக்கு பொறக்காம, ஓடினுக்கு பொறந்திருந்தா, ஆஸ்கார்ட்ல பொறந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்படின்ற மாரியான ஒரு வாட் இஃப் ஸ்டோரி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. கமோரா அவங்க கையில இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ, அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ வச்சு, அவங்க கையில இருந்த சோல் ஸ்டோன வச்சு, எர்த்ல இருக்க எல்லாருடைய சோலையுமே அந்த சோல் ஸ்டோன்க்குள்ள ட்ராப் பண்ணி வச்சுருவாங்க. அடிஷனலா எர்த்தையே ஃபோல்ட் பண்ணிருவாங்க. அப்படி ஃபோல்ட் பண்ணதுனால, எர்த்ல இருக்க எல்லாரோட சோலுமே ஒண்ணா மெர்ஜ் ஆகிரும். நம்ப அயர்ன் மேனோட சோலும், அதாவது நம்ம டோனி ஸ்டார்க்கோட சோலும், நம்ம தோரோட சோலும் ஒண்ணா மெர்ஜ் ஆகிரும். ஹாவர்ட் ஸ்டார்க்கோட சோலும், ஓடினோட சோலும் ஒண்ணா மெர்ஜ் ஆகிரும். அந்த மாரி பல பேரோட சோல் ஒண்ணா மெர்ஜ் ஆகி, வார்ப் வேர்ல்ட கிரியேட் பண்றாங்க. ஒரு பாக்கெட் டைமென்ஷன கிரியேட் பண்றாங்க. சோ, அந்த டைமென்ஷனுக்குள்ள நடக்க போற கத தான் இது. ஸ்டார்க் த ஓடின்சன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே காட்லி பவர்ஸ வச்சுட்டு தான் வளர்ந்திருப்பாரு. அவர் ரொம்பவே அரகன்ட்டா, ரொம்பவே தலைகனத்துல இருப்பார். ஹாவர்ட் ஓடினுக்கு ரொம்பவே கோவம் வந்து, நம்ப ஸ்டார்க்குக்கு ஒரு பெரிய கர்ஸ குடுத்துறாரு. அதாவது, இன்னையில இருந்து நீ வொர்தியா இருக்க மாட்ட. உன்னோட காட்லி பவர்ஸ் மொத்தமா போயிரும்.